சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் பொண்டாட்டி விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். நான் உண்மை சொல்லிடுறேன் சார், உண்மை சொல்லிடுறேன். சொல்லு சார். இந்த பொண்ணு சொல்லி தான் சார் நாங்க துளசியை கடத்தணும். அதுக்கப்புறம் பொன்னி சொல்லித்தான் துளசி எரிச்சு கொன்னுட்டோம். என்ன நடிக்கிறியா? நீ சொல்லிதான் நாங்க துளசியை கடத்தினோம், நீ சொல்லிதான் துளசி நாங்க எரிச்சோம். நான் அவளை கொல்ல சொல்லவே இல்ல. நான் சொன்னேனா? நான் சொல்றது அத்தனை உண்மை சார். நீங்க நம்பலனா என் மொபைல்ல காட்டுறேன் சார். இவ பேசுற வாய்ஸ் இருக்கு சார். இந்தாங்க சார், கேளுங்க சார். நான் பொன்னி பேசுறேன். இதுக்கு மேலேயும் துளசி உயிரோட இருக்க வேண்டாம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராம அவளை கொன்னு போட்டுருங்க. உங்களுக்கு பேசின அமௌண்ட் உங்க வீடு தேடி வரும். நான் நடிப்புறேன். இவ்வளவு பண்ணாத ஆத்திர அடங்கும். காரணம் எப்படி நடிச்சுட்டு வந்தா பாத்தீங்களா? இவளா உலகத்துல வாழ தகுதி இல்ல சார். பாத்தல இவதான் சொல்லிருக்கா. என் தகத்தை அநியாயமா கொண்டியடி பாவி. அண்ணே அண்ணே, நான் சத்தியமா அந்த மாதிரி பேசவே இல்லைண்ணே. இது என் குரலே இல்லைண்ணே. என்ன நம்பண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஏய் சிப்போ, உன்னை நம்பினதெல்லாம் போதும். உன் தங்கச்சி மேல கோவப்பட்டிருக்கேன், பொறாமலாம் பட்டிருக்கேன். அவளை எத்தனையோ விஷயத்துல நான் பழி வாங்கியிருக்கேன். ஆனா அவளை கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமானவ கிடையாது. என்ன நம்புங்க மாம்ஸ். அண்ணா, உங்களை என் அண்ணனா நினைச்சுதான் நான் சொல்றேன். என்ன நம்புங்க அண்ணா. துளசி என்னை எதிர்த்து ஜெயிச்சதுனால நான் அவளை பழி வாங்கதான் இப்படி எல்லாம் பண்ணேன். அவளை நான் கடத்ததான் சொன்னேன், நான் கொலை பண்ண சொல்லலன்னு. இது என் கொள்கை இல்லன்னு, இது சத்தியம். என்ன தயவு செஞ்சு நம்புங்க. நான் அவளை கொல்ல சொல்லல. இவன் போய் சொல்றான். செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். விடுங்க. என் தங்கத்தை என்னடா பண்ண? எங்கடா வச்சிருக்கீங்க? எல்லாரும் இழுத்துட்டு வாங்க. அவனை எடுத்துட்டு வாங்க. இங்கதான் சார். எங்க காட்டுறான்? வா. சார் அங்கதான் சார். இதோ இங்கதான் சார் எரிச்சோம்.